திருப்பதியில் 25 அறைகள் நிறைந்தது பக்தர்கள். ஓயாத திருமலை கூட்டம். திருப்பதியில் சர்வ தரிசனத்தின் மூலம் ஏழுமலையானை காண கடந்த திங்கட்கிழமை பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருந்தனர். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 25 காத்திருப்பு அறைகளும் நிரம்பிய நிலையில் அங்கிருந்த பக்தர்கள் வரிசையாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தினமும் ஆயிரக்கணக்கானோர் திருமலைக்கு வந்து வெங்கடாச்சலபதியை வழிபடுகிறார்கள். பண்டிகை நாட்களில் இந்த எண்ணிக்கை லட்சக்கணக்காக அதிகரிக்கிறது. எந்த நேரத்திலும் ஏராளமான பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க வருவதால் திருமலையில் தொடர்ந்து பெரும் கூட்டம் காணப்படுகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி மட்டும் மொத்தம் 80,502 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்தனர். அதில் 31,890 பேர் மொட்டை அடித்துக் கொண்டு ஒரே நாளில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 4.88 கோடி வசூலானது. சர்வ தரிசனத்தில் பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருந்தனர். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 25 காத்திருப்பு அறைகளும் நிரம்பிய நிலையில் அங்கிருந்தவர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். ரூபாய் 300 சிறப்பு தரிசனத்திற்கு 5 மணி நேரத்துக்கும் மேல் எடுத்தது. நடைபாதையாக வந்த பக்தர்கள் 8 முதல் 10 மணி நேரம் வரை காத்திருந்தனர். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிறப்பு ஷெட்யூலில் 2 முதல் 3 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பதியில் ரூபாய் 300 தரிசன டிக்கெட் புக்கிங் ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி மாற்றத்திற்கு உட்பட்டது. அதற்கான அறிவிப்பு 21ஆம் தேதி வெளியாகும் தொடங்குகிறது. இது 3 மாதங்களுக்கு முன்பே திறக்கப்படும். ஒரு அக்கவுண்டில் அதிகபட்சம் 6 டிக்கெட்கள் வரை புக் செய்யலாம். கூடுதலாக லட்டு வேண்டுமானாலும் தனியாக பணம் செலுத்தி பெறலாம். டிக்கெட் புக்கிங் செய்ய குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று அவசியம். அறை புக்கிங் செய்யும் வசதி அதே நாளில் பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்படும். ரூபாய் 300 தரிசன டிக்கெட்டும் அறை புக்கிங்கும் ஹைஸ்பீட் இன்டர்நெட்டில் மட்டுமே சாத்தியமாகும்.